மச்சான், என் நிலைமைய புரிஞ்சுக்கோடா. டேய், என்ன வேண்டா உன் நிலைமை, அதையாவது சொல்லி தொலைடா. மச்சான், அணுவை கொண்டு போய் நான் உங்க அம்மா வீட்டில் விட போறேன். எங்க அம்மாவை கொண்டு போய் எங்க அம்மாவோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அங்க விட போறேன். ஆக மொத்தத்துல நான் வீடே விற்க போறேன்டா. போதுமா? இதுதான் என் நிலைமை. அதனாலதான் பூமாரி கல்யாணம் பண்ணணும்னு யோசிக்கிறேன். என்னடா நீ வீடை விற்கணுங்கிற, பொண்டாட்டி அவங்க வீட்டுக்கு அனுப்பணுங்கிற, உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணுங்கிற, உங்க அம்மாவை எங்கேயோ போய் விட போறேங்கிற? எனக்கு ஒண்ணுமே புரியல விக்ரம். நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். டேய், இப்போ நீ ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுற? இதெல்லாம் அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா? மச்சான், இப்போதைக்கு நான் அம்மா கிட்ட எதுவுமே சொல்லலடா. பூமாரிக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்துட்டு தாண்டா இதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லணும். தயவு செஞ்சு நீ எதுவும் உளறி வச்சிடாத. விக்ரம், நான் ஒரு நம்பர் தரேன். ஈவினிங் போய் நீ அவர் மீட் பண்ணு. என்ன? நல்ல இடமாடா?